போகும்போது தம்பி தங்கைக்கு 1000, படித்து முடித்து விட்டவர் 1000 இல்லை. அப்புறம் என்ன பண்றது? பிச்சை எடுக்க வேண்டியதான். அப்ப இங்கே மக்கள் அரசியல் எது? படித்து முடித்தவுடன் அவன் அதே வருவாயை ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது மக்கள் அரசியல். இப்ப நாம் செய்ய வந்திருப்பது கட்சி அரசியலும் அல்ல, தேர்தல் அரசியலும் அல்ல, மக்கள் அரசியல். இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கு, சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் என்பதை ஜனவரி 1 விளம்பரம் செய்வார்கள். இது செய்தி அரசியல், விளம்பர அரசியல். அப்ப சேவை அரசியல், செயல் அரசியல் இவர்கள் செய்வதே இல்லை. 100 ரூபாயை கொடுத்து விட்டு 200 ரூபாய்க்கு விளம்பரம் செய்வார்கள். இப்ப இந்த அரசியலை மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்ப பன்னெடுங்காலமாக இந்த நிலத்திலே உலகின் முதல் மொழி தமிழ், ஒவ்வொரு தேசியனத்தின் முகம், முகவரி, உயிர், கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, அறிவியல், வரலாறு, அரசியல் எல்லாம் மொழியிலிருந்துதான் பிறக்கிறது. என் உடன் பிறந்தவனே, அந்த மொழி சிதைந்து அழிந்து போனது. மொழி சிதைந்து அழியுமானால் ஒரு இனம் சிதைந்து அழியும். பிரபாகரன் மகன், தமிழ் தாயின் மகன், சத்தியம் செய்து சொல்கிறேன், உண்மையை உறக்கச் சொல்கிறேன், என் இனம் செத்து போனது, இறந்து போனது. எப்படி? அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் மலையாளிகள் போல நாங்கள் தமிழர்கள், தமிழர்கள் இல்லை. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்தோம். கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு பிரிந்தோம், பிளந்தோம், சிதைந்தோம். தமிழோடு சமஸ்கிருதத்தோடு மேலும் 90 விழுக்காட்டிற்கு மேலாக 99 விழுக்காடு ஆங்கிலம் கலந்தோம். எவர் நாக்கிலும் தமிழ் இல்லை, நாட்டிலும் தமிழ் இல்லை, ஏட்டிலும் தமிழ் இல்லை, எங்கும் தமிழ் இல்லை. உங்கள் சந்தேகம் இருந்தால் இங்க பாருங்க, பஜாஜ் இருக்கா? அங்க பாருங்க, ஸ்ரீ மருது பஜாஜ் இருக்கா? ஸ்ரீ மருதர் பஜாஜ். அப்படியே தமிழ் எழுதுவான். இவர்களுடைய இருமொழி கொள்கை என்ன? தமிழை ஆங்கிலத்தில் எழுதுவது, ஆங்கிலத்தை தமிழில் எழுதுவது இருமொழி கொள்கை. இப்போ இல்லாட்டி எப்போ, அது எப்படி எழுதுவான்? IPPO, இப்போ இல்லாட்டி அப்படி எழுதுவான். நீ படிக்கும்போது இப்போ இல்லாட்டி எப்போ, தமிழ் உச்சரிப்பு தமிழ், எழுத்து ஆங்கிலம், தமிங்கிலம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்ப இது என்ன ஆயிருச்சு? செத்துப்போன என் தாய்மொழியை மீட்க, காக்க, மீட்டு உருவாக்கம் செய்ய ஒரு புரட்சிகர அரசியல் தேவைப்படுது. அதான் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி.